நம்ம ஊரு கத்திரிக்காயே திங்க முடியல, இதுல பெங்களூரு கத்திரிக்காய் வேற. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். யாரா அது? நான் தானா? நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? மூதேவி பேரை சொல்லேன்டா. உஜிலம்பட்டி உருட்டு கட்டு உலகநாதன். ஐயோ, இவங்க இங்க வந்தான். மாமா அங்கேயே நில்லுங்க, நான் வந்து கதவை திறந்து விடுறேன். அப்புறம் வாங்க, கதவை பேத்து உள்ள வந்துடாதீங்க. வந்துட்டீங்களா? கதவு இருக்கா? மாமா, ஒரு மாசத்துக்கு முன்னால புயல் அடிச்சு 100 வருஷ மரமெல்லாம் சாஞ்சுதே, நீங்க ஒண்ணு சாயலையா? எங்க ஊர்ல புயலே வரலையே மாப்பிளே. அப்படியே வந்தாலும் அதெல்லாம் சாஞ்சிருக்கும். மாப்பிளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கரண்டிய கண்ணீரை கரண்டியில சிந்துங்க. மாப்பிளே உங்களுடைய தகுதி என்ன? என்ன அந்தஸ்து என்ன? என்ன கௌரவம் என்ன? என்ன 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 என்ன? நீ என்ன கேபி சுந்தராம்பாவையா? பட்டணத்துக்கு பொழைக்க வந்துட்டு கார் ஓட்டுறேன்னு இப்படி கறி எடுப்புல வேகிறீங்களே. வேகிறதுக்கு நான் என்ன காய்கறியா ஐயா? கட்டின பொண்டாட்டி கையால சாப்பிடப்படாதா? வாய முடியா? 2000 வருஷமா இந்த சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. அவ கையால சாப்பிடுறதுக்கு ஏன் கை இல்லையா? பாத்தியா, செல்ஃப் குக்கிங். இங்க எல்லாமே செல்ஃப் தான். அப்படின்னா தன் கையே தனக்கு உதவி. அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்ல, 2 இருக்கு. உனக்கு எதுக்கு மாப்பிள்ள தலை விதி? ஆக்குறதுக்கும் அமுக்கிறதுக்கும் ஒரு பொண்டாட்டி வேண்டாமா? இந்த பொண்டாட்டி நியாயமெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போனா போகுது, சுரக்காய் சுரண்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பொழுது சாயங்கள பஸ் ஏறி போய் சேர்ந்துரு. நான் ஒன்னும் இழிக்கவா இல்ல, போறதுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். மாமா, சில நேரங்கள்ல நீங்க புத்தால்தனமா நடந்துக்கிறீங்க மாமா. இந்தாங்க, வந்ததுக்கு இதையாவது நறுக்குங்க. நான் ஏன் நறுக்கிறேன்? உன் பொண்டாட்டி வர அவன் நறுக்குவா. பொண்டாட்டியா? இந்த உணவு ஒண்ண உலகநாதே சும்மா விட்டுருவானா? என் மக என்ன சாமானியமானவளா? உலகமவா யுத்தத்திலே ஜப்பான்ல குண்டு போட்டானே, அன்னைக்கு பிறந்தவ மாப்பிள்ள. அவன் ஜப்பான்ல குண்டு போட்டான், நீ தமிழ்நாட்டுல குண்டா போட்டிருக்க. ஓ மக குண்டு குண்டா போட்டிருக்கா. ஆமா, அவங்க எதுல வர்றாங்க? கஷ்டப்பட்டு சைக்கிள் ரிக்ஷால 3 பேரும் ஏற்றி விட்டு என்ன ஆச்சோ தெரியல. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ரிக்ஷாக்காரனுக்கு காலு பெண்ட் ஆயிருக்கும், ரிக்ஷாவுக்கு வீல் பெண்ட் ஆயிருக்கும். அப்பா அப்பா மலர்கொடி வேற பாரு மலர்கொடி. ஊருக்குள்ள சொல்லிடாத, உலக யுத்தம் வரப்போகுது. பெரிய பேரன் பீரங்கி. கிட்ட வந்து வெடிச்சிடாத, அங்கேயே நில்லு. ஆமா, சின்ன பையன் வரலையா? பின்னாடி வரான்ப்பா. இவன் பேரு என்ன அணுகுண்டா நாட்டு வடியா? இல்ல பட்டிசாமி. இல்ல, இவன் ஜட்டிசாமி. ஒரு புள்ள அப்பம் பேசுற பேச்சாயாது? பிள்ளைகளை பெற்றதோட சரி, இதுகளுக்கு பேரு வச்சது, பெருசு பெருசா வளர்த்தது எல்லாம் நான் தான். நீ பெருசு பெருசா வளர்க்கல, பெருச்சாலியா வளர்த்து வச்சிருக்க. மாப்பிள்ள, இது ஒரு பெரிய கதை. இவனுக்கு நான் பட்டிசாமின்னு பேரு வச்சேன். இவன் அடிக்கடி சினிமா பார்த்து சிலுக்குசாமின்னு பேரை மாத்திக்கிட்டான். சிலுக்குசாமி? சிலுக்குசாமி இங்க வாசாமி, நீதாண்டா என் மகன். மகனே சிலுக்குசாமி, நீதாண்டா என் மகன். என்ன சிலுத்துக்கிற? நான் இல்ல, அம்மா. அம்மாவா? இவனை கட்டி முடிச்சா நீ ஏண்டி சிலுத்துக்கிற? வெட்டி பேச்சு பேசாம வேலையை கவனிங்க. வேலை என்ன வேலை நினைச்சிட்டேன்? எனக்கு கார் ஓட்டுற வேலை இருக்கு. டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். என்ன அடம் பிடிக்கிற? அத்தா, சாயங்காலமா 1/2 கிலோ அல்வாவும் 5 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 முழம் மல்லிகை பூவா? எதுக்கு உங்க ஒப்பம் குடிமையை சுத்துறதுக்கா? அப்பாவுக்கு 2 முழம், எனக்கு 3 முழம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க அப்பா சாயந்தரமா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டான். மூஞ்சிய பாரு, புது வீட்டு கட்டுற பூசிக்கா மாதிரி. போடா. என்னப்பா? என்னப்பா? அஞ்சனை 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 ஜெய் அஞ்சனை அஞ்சனை அஞ்சனை. மலர்கொடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. உன் வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் பூஜையும் புனஸ்காரமும் பஜனையும் தான். இவர் ஒழுங்கா பண்றது இது ஒண்ணுதான். அஞ்சனை 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 அஞ்சனையா 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 அஞ்சனை. நீ பாரு எப்படி நல்லா இருக்கல்ல? யோ, ஓ நீயா? சாமி கும்பிடுறேன்னு
ஓட்ட வழியா சேட்டியா பண்ணிட்டு இருக்க. உன் குட்டு வெளிப்பட்டு போச்சியோ, வெளிப்பட்டு போச்சு. அம்மா இடியா, இது ஏர்போர்ட்ல வச்ச வெடி மாதிரி இருக்கு. உன்னை இப்படியே விட்டு வச்சா என் தாலிக்கு பங்கம் வந்துடும்யா, பங்கம் வந்துடும். கோவிச்சிட்டு மொப்ப வீட்டுக்கு போக போறியா? அம்மா தாயே, போறப்போ இந்த அணுகுண்டையும் நாட்டு வெடியும் கூட கூட்டிட்டு போயிறேன். ஆமா ஐயா, 3 பேரையும் ட்ரெயின் ஏத்தி அமிச்சிட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சியா? விடமாட்டையா, விடமாட்டேன். அண்ணே தம்பி, போஸ்ட்மேன் வாழ்க. ஏய், என்னன்னு போய் பாருடி. அடிச்சு பாத்துக்காடி. எனக்கு படிக்க தெரியாது, நீங்களே படிச்சு சொல்லுங்க. பட்டிக்காட்டு நாயே. ஒண்ணு இல்ல, ஒப்பனுக்கு பேச்சு நிக்கலையா, மூச்சுதான் நின்னு போச்சான். அந்த அறிவு கட்ட மடையனுக்கு நான் அப்பவே சொன்னேன், போகும்போது உன் பொண்ணை கூட்டிட்டு போடா, எனக்கு கொஞ்சம் சிரமம் குறையுன்னு. கேட்டானா அவன்? இவனுங்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கட்டுமா? எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுங்க. செருப்பால் அடிப்பேன். உன்னையும் அடிப்பேன், உங்க ஒப்பனையும் அடிப்பேன், உங்க பரம்பரையவே அடிப்பேன். எதுக்கு? இந்த தேசத்துக்கு பஞ்சம் வந்ததுதான் ஒப்பனாலதாண்டி. ஒரு வாரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னான்னா இந்த நாடு உருப்படுமா? அந்த எச்சிக்கலை நாய் போனதே மேலு. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. அடிக்கோ கல்வியா என்ன? மலர்படி, என்னாச்சு? ஏன் அழுவுற? எங்க அப்பா போயிட்டே இருக்கு. கவலைப்படாதமா, அழுவாதமா. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரமாடி. இது ஒப்பனுக்கு எப்படி இருக்குமோ கிளம்புடி. உங்களை விட்டு போக மாட்டேங்குது. முடியாதுதான். புருஷன் மேல இருக்கிற உனக்கு ஒரு பாசம், என்ன பண்றது, நடந்து போச்சே. கவலைப்படாம போயிட்டு வாமா, உங்களுக்கு மேல நாங்க கவனிச்சுக்கிறோம். நான் மனசு அடிச்சுக்குதே. என்னமோ அண்ணன் தம்பி மாதிரி பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கோமா. மீனா வா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இழுத்து போத்திட்டு தூங்குறாங்க, நீ ஒண்ணும் பயப்படாத. ஐயோ, உங்க பசங்க அவனுக்கு பாதி தூக்கத்துல இருப்பானுங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஐயோ வெற்றாளே. என்னங்க, உங்க பசங்க கட்டில படுத்திருக்காங்க. அவனுக்கு கட்டில படுத்துக்கிட்டு நம்ம அப்படி ஒரு ஓரமாவே போங்க. வா போலாம். வா. பாத்துக்காரு, கால் மேல உட்காந்துறாத. மீனு, என் மேல நீ ஒரு இதா இருக்கிறேன்னு தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். எதுக்குப்பா? கீழே போ. என்னப்பா சொல்ற? ஏன்டா கண்ண கசக்குற? கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திருக்கேன். எதுக்குடா? அம்மா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு உன்னை கவனிக்க சொன்னாங்க. கண்ணே தெரியல. அந்த கண்ணு இன்னைக்கு மட்டும் தெரியாமலே போட்டு. மேல வா. இதுக்கு மேல எப்படி வருது? கீழே போ. நீ ஒண்ணு இங்க வர வேண்டாம், அப்படியே தூங்கு. சாப்பிடுறியா? எனக்குப்பா. சின்ன தூள நாயே. என்னங்க, எனக்கு கொஞ்சம் வச்சிருங்க. நீ ஒரு அலைச்சல் கேஸ். ஜாங்கிரதைக்கு வந்தோம். நம்முடைய லட்சியம் என்ன? யார்ப்பா அது? இது ஒண்ணு இல்ல மகனே, பக்கத்து வீட்டுல ஆல் இந்தியா ரேடியோல குடும்ப கட்டுப்பாடு நாடகம் போடுறாங்க. நீ தூங்குப்பா. என்னப்பா அது மல்லிப்பூ வாசனை வருது? இதுவும் ஆல் இந்தியா ரேடியோவுக்குள்ள இருந்து தான் வருது. கேள்வி கேக்குறான், பதில் சொல்லு. என்னப்பா அது? ஒண்ணு இல்ல மகனே, இதுவும் ஆல் இந்தியா ரேடியோவில் தான். கண்ணுக்கு எண்ணெய் கொடுத்தவ காது கொஞ்சம் பஞ்சையும் கொடுத்திருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்ட பாரு. தூங்கு மகனே. அப்பா நீங்க மேல படுத்துங்க, நாங்க கீழே படுத்துறோம். ஏண்டா? பந்திரக்கு சேர்த்து கோச்சுக்காங்க. தொலைஞ்சு போ. ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. அந்த சீக்கிரமா குடிச்சுக்கோமா. மணியண்ணே, எவன்டாவ அனுமார் பூஜையில பெருச்சாளி பூந்த மாதிரி? அண்ணே, மணி அண்ணே. யாரா அது? ஆனா வீட்டு புரோக்கர் வேலு. என்னப்பா திடீர்னு? நோட்டீஸ் வச்சுட்டு போலான்னு வந்து. நோட்டீஸா? நான் ஒண்ணும் தப்பு இல்லையா? நான் என்ன போறேன்? தப்பா? இல்ல என்ன கண்ணாலம். அட ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. ஆமா, உன் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது வீடு காலி இருக்கா? ஏன்னு இந்த வீடு என்னாச்சு? இந்த வீடு ஒண்ணு சரியில்லப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு பக்கத்துல நான் குடி வந்துட்டேன்னா உனக்கும் கொஞ்சம் சிரமம் குறையும், புதுசா வர்ற பொண்ணுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, பொண்ணுக்கு எந்த ஊரு? ஏமாந்தாள்புரம். ஏமாந்தாள்புரமா? அப்ப கொஞ்சம் வசதியா தான் இருக்கு. மாமனாருக்கு என்ன வியாபாரம்? சாம்பிராணி வியாபாரம். சரிதான், உன்னை போக போட்டு புடிச்சிட்டான் போல் இருக்கு. பேரு சக்கரபாணி. சரிதான் சரிதான். பேரு சக்கரபாணி, வியாபாரம் சாம்பிராணி. பொண்ணு பேரு கிருஷ்ணவேணியா? இல்லன்னு, கிருஷ்ணவேணிங்கிற என் மாமியாரோட பேரு. பொண்ணு பேரு காஞ்சி ராணி. ஏப்பா அந்த குடும்பத்துல ஏணி கோணின்னு ஏதாவது பேரு? இல்லன்னு, என் மச்சின பேரு சீனி, அவன் பண்ற வியாபாரம் கோணி. அடே, மொத்தத்துல அந்த குடும்ப பேரை சொல்லியே இழைச்சு போயிடுவேன். அது சரி, நம்ம ராணி எப்படி? நம்ம ராணியா?
அட இப்போதைக்கு ஒரு ராணினே வச்சுக்க. எப்படி சினிமா நடிகை கெட்டா போங்க. அட சினிமா நடிகைன்னா அப்படித்தான்ப்பா. அங்கமுத்து கூட தான் சினிமா நடிகை. ராணி எப்படி? அண்ணே கண்ணு ரெண்டும் தெரியாதா? சரிதா. காது ரெண்டும் கேட்காதா? அனுராதா. ஆஹா. உதடு ஊர்வசி. கூந்தல் இருக்கே ரேவதி. நிறம் அம்பிகா. அண்ணே சிரிச்சா சிலுக்கு, நடந்தா நளினி, வந்தா வனிதா, போனா பூர்ணிமா, நின்னா நிஷா, உட்கார்ந்தா உஷாவா? டேய் மொத்தத்துல எப்படா இருப்பா? மொத்தத்துல மொத்தையா மெத்தையா பிந்து கோஸ் மாதிரி இருப்பாங்க. அட பாவி, உன் வாழ்க்கையோட சேர்த்து என் வாழ்க்கையும் கெடுத்துட்டியாடா. என்னன்னே சொல்றீங்க? நீயாவது உருப்படியா ஒரு உருப்படியை கட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். நீயும் ட்ரம்மத்தான் உருட்டிட்டு வர்ற. கொண்டா அந்த மூலையில வெயி, தண்ணி ஊத்தி வைப்போம். அடே பொண்டாட்டிங்கிறவ எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க கேட்டுக்கிறேன். கைக்கு அடக்கமா அப்படி புடிச்சு அங்க வைக்கணும், அங்கிருந்து எடுத்து அப்படி வைக்கணும். சரி, விதி யார விட்டுது போ. அண்ணே கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நான் இல்லாம கல்யாணமா? கல்யாணத்துக்கு மட்டுமா வருவேன்? வரேன். போ வா ஆஞ்சநேயா. அண்ணே போ ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா அஞ்சனியா அஞ்சு அஞ்சு. நெய்வேலி நிலக்கரி சுரங்கமே இங்கதான் குளிக்குது. வந்தாரா? அது என்னடா புது ஜாமு? அப்பா மறைச்சு வச்சிருந்தாரு, எடுத்து தரமா எடுத்து தின்றோம். ஏண்டா உங்க அப்பாவை நல்லா கவனிச்சிங்களாடா? முடியலமா, கண்ணுல விளக்கணி வர சொன்னியா, விட்டோம். கண்ணே தெரியலமா. கண்ணே தெரியலையா? அப்போ கதை கந்தல் தான். அப்புறம் என்னடா ஆச்சு சொல்லுடா. உனக்கு கொடுத்துருவாரு. ஆமாமா, நானும் ஆமா சாப்பிட்டேன். நல்ல மல்லிகைப்பூ வாசனமா. ஜாங்கிரில மல்லிகைப்பூ வாசனம் வந்ததா? இல்லம்மா, ஜாங்கிரி சாப்பிடும்போது எங்கேயோ அந்த மல்லிகைப்பூ வாசனம் வந்துச்சு. மலையல் சத்தம் வேலை காட்டுதுமா. மலையல் சத்தமா? ஆளை பாத்தீங்களாடா? பார்த்தாமே, ரொம்ப நல்ல சித்திமா. ஐயோ ஐயோ ஐயோ, என் வயிறு பத்திருது. நீங்க நாசமா போ, ஊர்படுவீங்களா? போய் தொலைங்களா? வாங்க மலர்கொடி, எப்பமா வந்த? ஆமா, ஊருக்கு போயிருந்தியே, அப்பா எப்படி இருக்காரு? அவரு கிடக்குறாரு. இவர் எப்படிக்கா இருக்கிறாரு? உன் புருஷன் தானே, நல்லாதான் இருந்தாரு. நல்லாதான் இருந்தாரா? நான் இல்லாத போய் இங்க ஏதோ விவகாரம் நடந்திருக்கு. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எனக்கும் சந்தேகம்தான். ஐயோ, மோசம் போயிட்டேனே பாவிங்களா. மலர்கொடி, தீர விசாரிக்காம முடிவு பண்ண கூடாதுமா? வாஸ்தவமான பேச்சு. மணி வரட்டும். இன்னைக்கு 6 மணிக்கு காம்பவுண்டில் இருக்கிற பெரிய மனுஷன் எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து பண்ணிடுவோம். நீங்க கொண்டு வாங்கப்பா. உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள். பாரு, கச்சேரியில கடன் வாசிக்கிற மாதிரி. சைலன்ஸ் 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 அப்படின்னா வாய மூடுன்னு அர்த்தம். சரி, மூடிட்டேன். மணி, இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டி இருக்கோம் தெரியுமா? யாருக்கே தெரியும்? சொன்னா தானே தெரியும். கூட்டம் நீங்க தானையா? நீ தப்பு பண்ணி இருக்கிற. அப்படி என்ன நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? பண்ணாத தப்ப இபிகோ 304 308 தொட்டா தொட்டேன் விட்டேன். விடுங்களா ஐயா? பஞ்சாயத்து எப்படி பேச பாத்தீங்களா? எப்படி நீ பேச சொல்ற? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அடச்சி, போது நிறுத்து. இப்ப என்னையா சொல்றீங்க? எதுக்கு அந்த பஞ்சாயத்து? சாட்சி இருக்கா? இதெல்லாம் சாட்சி வச்சுக்கிட்டு செய்யற வேலையா இது? இருந்தாலும் சாட்சி இருக்கு. யாரு? இதோ உன் பிள்ளைங்க. ஏயா, விரல் சூப்பர் பசங்களை எல்லாம் விவகாரத்துக்கு சாட்சியா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இது விளங்குமா இல்ல இதுக்குதான் விளங்குமா? ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, இவங்க சாட்சி செல்லும். பீரங்கி சொல்லுப்பா. பீரங்கி சொல்லாதியா, வெடுக்கி. மகனே பீரங்கி, நீ சொல்ற சாட்சியில தான் கொப்பனோட மானமே அடங்கி இருக்கு. பார்த்து சொல்லு மகனே. பார்த்து சொல்லாத, பார்த்ததை சொல்லு. ராத்திரி 11 மணி இருக்கும். அப்பா வந்தாரு. அப்பா மட்டும் தான் வந்தாரா? குறுக்க கேட்டா சொல்ல வராது. நீ ஏண்டி குறுக்க கேக்குற? நெடுக்க கேடு. அடடடடா, பேச விடுங்கப்பா. பின்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. பொண்ணா? எப்படி இருப்பா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். எல்லாரும் ஜாங்கிரி குடுத்துறாரு. சொல்லுடா. போமா, எனக்கு வெக்கமா இருக்குது. விவகாரம் பண்ண ஆளே வெக்கம் இல்லாம நிக்கிறாரு. உனக்கு என்ன வெக்கம்
வேண்டிய கிடக்கு சொல்லுடா சொல்ல வேண்டாமா வேண்டாமா ஐயோ முக்கியமான இடத்துல வந்து முரட பண்றானே சொல்லுடா ஊர்ல நீயும் பக்கத்து வீட்டு மாமா என்ன பண்ணீங்களோ அதான் அப்பாவும் சித்தி பண்ணாங்க